திருச்செந்தூர் முருகன் கோவிலில் மூலவர் அருகே உள்ள பஞ்சலிங்கத்தை வழிபட அனுமதிக்க கோரிய வழக்கில் பஞ்சலிங்கத்தை தரிசிக்க மட்டும் பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரவீனா. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த எம் பட்டம் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்வது வழக்கம். அவ்வாறு முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு கோவிலுக்குள் அமையப்பெற்றுள்ள பஞ்சலிங்கத்தை வழிபடுவேன். ஆனால் கோவிலில் அமையப்பெற்றுள்ள பஞ்சலிங்கமானது புராண சிறப்பு மிக்கது. இந்த நிலையில் கடந்த கொரோனா தொற்று காலகட்டத்திற்கு பின்பு பஞ்சலிங்க தரிசனத்திற்கு பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இன்று வரை பொதுமக்களுக்கு பஞ்சலிங்க தரிசனத்திற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. மேலும் பஞ்சலிங்க மூர்த்திகளுக்கு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் எதுவும் நடைபெறவில்லை என்றும் அறிய வருகிறது. எனவே திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி மூலவர் கோவில் அருகே உள்ள பஞ்சலிங்கத்திற்கு முறையாக பூஜைகள் மற்றும் அபிஷேகங்கள் செய்ய வேண்டும். பஞ்சலிங்கத்தை பொதுமக்கள் வழிபடவும் அனுமதிக்க உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என அவர் அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனு நீதிபதிகள் அனிதா குமரப்பன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்புல திருப்பதி ஸ்ரீரங்கத்தில் குறுகலான பாதைதான் உள்ளது, லட்சக்கணக்கான பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். ஆனால் திருச்செந்தூர் கோவிலில் மட்டும் பஞ்சலிங்கத்தை தரிசிக்க அனுமதிக்காமல் இருப்பது ஏற்புடையதல்ல. மேலும் நித்திய பூஜை நடத்த வேண்டும் என அவர் வாதிட்டார். அப்போது கோவில் நிர்வாகம் தரப்புல பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதுல பஞ்சலிங்கம் குறுகலான பாதை உள்ள பகுதி. மேலும் கடந்த காலங்களில் கோவிலுக்கு விழா நாட்களில் பல்லாயிரம் பக்தர்கள் வந்தனர். தற்போது லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகின்றனர். மூலவர் சுப்பிரமணியர் பஞ்சலிங்கத்திற்கு பூஜை செய்வது ஐதீகம் என கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. எனவே பஞ்சலிங்கத்திற்கு பூஜைகள் கிடையாது. நாள்தோறும் திருவிளக்கு மட்டுமே ஏற்றி வைக்கப்படுகிறது. எனவே பக்தர்கள் பாதுகாப்பு நலன் கருதி கூட்டம் குறைவாக இருந்தால் மட்டுமே பக்தர்கள் தரிசிக்க அனுமதிக்கப்படுவர். பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்தால் பாதுகாப்பு நலன் கருதி அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இதில் ஆகம விதிமுறைகளை மீறவில்லை என்று கோவில் தரப்புல பதில் மனு தாக்கல் செய்துள்ளனர். இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் அளித்த உத்தரவில் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மூலவருக்கு பின்புறம் உள்ள பஞ்சலிங்கத்தை கூட்டத்தை பொறுத்து பக்தர்கள் தரிசிக்க அனுமதி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்து வழக்கை முடித்து வைத்தனர். ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி மணிகண்டன்.